வணக்கம் உறவுகளே, சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு கிரேவி. சரியா? எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். என் வீட்டில் நான் என் ஸ்டைலில் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன். சரியா? இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சிட்டேன். மண்பானை தான் குழம்பு வைக்க போகிறேன். சரியா? பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கா. அதுக்கு நான் கிரேவி வேணும். அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே முழுசாகவே வச்சுட்டேன். ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை தழை, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ தண்ணி இது எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்காக நான் சேர்த்திக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய். சரியா? சிக்கன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். உங்கள் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயிலோ எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றி தாளிக்கலாம். கடலெண்ணெய், கிராமங்களில் அதிகமாக கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கூட செய்யலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சுனே சோம்பு. சில பேர் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் சேர்க்குறேன். ஏன்னா இதுவே போதும். ரொம்ப வாசனையாக இருந்தாலும் சில விஷயங்களில் சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால தான். இப்போ ஆய் வருதா, கடுகு வெடிக்குதா. இப்போ நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு வெடிச்சுன்னு வெங்காயத்தை இறக்கிடலாம். இப்போ வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை தழை, வரமிளகா. நீங்கள் சிக்கன் குழம்பு ப்ராய்லர் சிக்கன் எடுக்கிறீங்க இல்லையா கடையில், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா அதில் கிரேவியில் சிக்கனில் மசாலா அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நான் செய்கிற மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இந்த ஃபேஸ்புக் சேனல்லையும் இந்த வீடியோ வரும். நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த சேனலுக்கு நேராக ஃபாலோயின்னு இருக்கும். தயவுசெய்து ஃபேஸ்புக்கில் பார்க்குற வியூவர்ஸ் உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த ஃபாலோயிங்கிறத நீங்கள் கொடுக்கணும், டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்து நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். எங்களுக்கும் வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்னு இருக்கும். ஆனால் அதே ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோயிங் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதை கொடுங்க, டச் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. ஓகேயா? இப்போ வெங்காயம் வணங்குது. சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் ஐஸ் ஸ்டாரில் வச்சுக்குவேன். பார்த்திங்களா? இது வீட்டிலே நானே அரைச்சது தான். இதைத்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோவும் சேர்த்துடாதீங்க. சரியா? அளவாக சேர்த்துக்கணும். இது வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு. சரிதா? போதும், இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி கரையணும் இல்லையா, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தக்காளியில் கல்லுப்பு போட்டு கரைப்பாங்க. எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் அந்த தக்காளி ஈஸியாக கரைஞ்சிடும். கல்லுப்பு போட்டு தக்காளியை கரைக்கும் போது கையிலையே கரைச்சி எடுத்துருவாங்க. இப்போ நான் தக்காளியில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். தக்காளி ஓரளவு கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இதை வணக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம என்னென்ன சேர்த்த போகிறோன்னா வரமிளகாத்தூள் கலருக்கோசரம், மஞ்சத்தூள் ஆன்டிபயாட்டிக் இதுவும் சேர்த்துக்கிறோம். இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம கடைசியாக வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடி கடையில் வாங்கியிருக்கேன், அதை போட்டு இறக்கிடுவேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்குவோம். காரெல்லாம் ஒன்றும் அதிகமாக இருக்காதுங்க. என்னடா அக்கத்தனை பொடியை சேர்த்துறேன்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொன்றுக்காக சேர்த்துறோம் அதிகமாக. பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ இதோட சிக்கனை இறக்கிடுவோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தயிர் எதுக்காக சேர்த்துறேன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஒரே 1 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கிறேன். மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும், நம்ம தயிர் சேர்த்தோம்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் சேர்த்துறது. இது ஒரு வணக்கிட்டேன். இப்போ சிக்கனை நான் இதில் சேர்த்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிக்கனை இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அவசரப்பட்டு தண்ணியை ஊற்றிடாதீங்க. இப்போ அரை தீயாக வச்சு இப்போ இதை வேக விடுவோம். அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு அரை தீயிலையும் வேக விடுவோம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம மண்பானையில் வச்சுருக்கோம். விஷத்தண்ணியை முறிக்கிற சக்தி மண்பானைக்கு இருக்குது. அதனால தான் மண்பானையில் குழம்பு வைக்க சொல்கிறாங்க. மண் வாசனையோடு சமைச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போதும். இப்போ இது வெந்து வரட்டும், நான் காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டு காரம் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலியும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சரிங்களா. அப்போ அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சரியா. எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இப்போ இது சிம்மில் வச்சுருக்கேன், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகே மக்களே, பாய். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.